இது வரைக்கும் கரெக்டா போயிட்டு இருக்கு சார். நீங்க சொல்லுங்க, நாமக்கல் மாவட்ட மக்களுக்கு 6 தொகுதிகளுக்கும் சேர்த்து நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்ன? மக்கள் ஏன் இரட்டை இலைக்கு மீண்டும் வாக்குறுதி? ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் முன்னால சொல்லிட்டு அப்படி சொல்லிடுறேன். நாம் தமிழர் நாங்க இது போல பரிசுலாம் கொடுப்போம்னா சுகாதாரம் கொடுப்போம், கல்வி கொடுப்போம், எல்லாம் கொடுப்போம் நாங்க. ஆனா வாங்குறது மட்டும் வாங்கிக்குவாங்க போல் இருக்குது, கொடுக்க மாட்டாங்க. நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை 10 ஆண்டு காலம் செய்யாதீங்க. நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க டைம் கொடுத்தாச்சு, உங்க டைம் கொடுத்து முடிஞ்சிச்சு. நீங்க பேசி முடிச்சாச்சு, உங்க டைம் பேசி முடிச்சாச்சு. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. அவங்க வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லி தான் வந்தாங்க. எங்க ஊர்ல வந்து டெம்போ நிக்கும் போது அவங்க வீட்டுக்கு போகாதீங்கன்னு சொல்லி தான் மத்த ஊருக்கு கொடுத்தாங்க. நான் வாங்கல, அவர் சொல்றாங்க. சரி, ஓகே. அது தவறு இல்ல, நான் முதல்ல பதிவு பண்ணிட்டேன். உட்காருங்க. இப்ப எலெக்ஷன் டேட் அறிவிக்கல, எலெக்ஷன் டேட் அறிவிச்சு கொடுத்தா மட்டும் தான் தவறு. இப்ப அவங்க தலைவருக்காக எல்லா கட்சிகளும் பிறந்த நாளை ஒட்டி ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. ஓகே சார், நீங்க பேசலாம். பேசுங்க. அமைதியா உட்காருங்க. எல்லாருக்கும் சமமா நேரம் கொடுத்து உட்காருங்க. நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டு காலம் எவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தோம் எப்படி என்பது இந்த மாவட்ட மக்களுக்கு நன்றாக தெரியும். அதே போல சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது என்பதும் இந்த மாவட்ட மக்களுக்கு தெரியும். இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லுகின்றேன். என்னுடைய தொகுதி குமராபாளையம் பகுதியிலே கடந்த 4-5 நாட்களுக்கு முன்பாக ஒரு 6 வயது சிறுமி கஞ்சா போதையில் ஒருவர் கற்பழிக்கப்படுகிறார். வாக்குறுதி இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது போன்ற நிகழ்வுகள் வராமல் தடுக்கின்ற ஆட்சியாக அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி இருக்கும். அந்த நல்ல ஆட்சிக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார்.